வந்துறீங்களா? எதுக்கு வந்துறீங்க? வேலை இல்லையா உங்களுக்கு? எது சாமியோட அறுவை தாங்க முடியாமல் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஏன் என்ன பண்ணாரு அவரு? சரவணன் தெரியாதனமா ஒரு கேனான் கேமரா வாங்கிட்டாரு. ஏன் அவரு ஏன் வாங்கினாரு? அது பாருங்க, அதான் பிடிச்ச கரகம்பா இல்லை. அவர் என்னப்பா அவர் போட்டோ அப்படி தானே கூப்பிட்டாரு, ஏன் இந்த மாதிரி அட்டோலியம் பண்ணுறீங்க? நீ என்னதான் பேசினாலும் அவர் வாய் திறக்க மாட்டாரு. எவருப்பா? சாமி இப்போ பேச என்னப்பா அட்டோலியம் பண்ணுறீங்க நீங்கள்? உங்கள் டைலாக் இப்போ பேசுங்க சார். அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க. ஏன் இந்த மாதிரி அட்டோலியம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஒரு அனத்தில் தான் வரும் டீ பார்க்கும்போது எல்லாம் தெரிஞ்சு சரவணன் தான் வேண்டியதான். சாமியே அப்படியே உட்காருங்க. வாங்கப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹீரோ என்ட்ரி ஆகிட்டார். எல்லாத்துக்கும் வணக்கம். அப்புறம் என்ன இந்த பக்கம் உட்காந்துட்டீங்க? லேட்டாக வந்து நல்லா சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். லேட்டாக வந்துட்டு வருத்தப்படாதீங்க. சரி சரி வருத்தப்படாதீங்கண்ணா. ஓகே ஓகே. அப்புறம் சொல்லுங்கள். வெட்டிக்கதை பேசுவோம். அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ன நல்லவர், நினைக்கிறது தங்கமானவர். போச்சுடும். அதுக்கு மேலே நீ தான் சொல்லணும். என்ன சார் இப்படி சொல்கிறாரு? அவர் தமிழ் பண்ணுறது அவர் தமிழ் தெரியல. எப்போ போகிறது? அது ஒரு நாளைக்கு போகலாம். எப்போ வேலையெல்லாம் ஃபுல்லாகிடுச்சா இருக்குதா? உங்கள் எல்லாருக்கும் வேல் டவர் தானே காட்டணும்? ஆமாம். இந்த பாருங்க காட்டுறேன். காமிங்க. கிஞ்சிக்கப்போ காட்டுறாரு, மேலே பிடிக்கிறாரு. ஓ, இந்த வேல் டவரை பிடிக்கிறியா? அவ்வளோதான். இதுக்கு பேர் வேல் டவர் இல்லைப்பா, வேல்டு இல்லாத டவர். அண்ணன் சொரி ரசிகன்லாம் வரும்னு நினைக்கிறேன். அணையம்மா இந்த சவுண்டு தான் அங்கிற தான் ஜனது. கவலைப்படாங்க, இது யூடியூப்பில் போட்டுரும் நம்ம எப்படியாவது. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக சாமி. இது எம்பி கம்மியாக தான் இருக்கும் போல இருக்கு சாமி. இதில் கிரியேட் பண்ணால் எம்பி கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எம்பி ஜாஸ்தியாக இருக்கு. ஜாஸ்தியாக இருந்தால் நல்லது. அப்படியே கட் பண்ணுங்க போதும். அல்டிமேட் அஜித் போகிறோம். அது போட்டு அது அது இல்லை. ரெண்டு பக்கம் தண்ணி படுதுல்ல, கொஞ்சம் நேரம் சுற்றி இப்படி வந்துடும். என்ன பாரதியார் கவிதைகள் படிச்சுட்டு இருக்காரா? வாங்க சார், சும்மா ஆஃபர் போட்டிருக்காங்க சார், ஏதாவது பார்க்கலான்னு தான், வேறு கிடையாது. ஆஃபர் இருக்குப்பா, கையில் காசு இருக்குப்பா, ஆஃபர் கிடைக்கும். என்ன பண்ணுறது, நம்ம ஊர்லாம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். சொட்டையெல்லாம் தெரியும், அதெல்லாம் எடுக்காதீங்க. தெரிஞ்சுட்டு போகுது. அப்போ தான் கலைஞராக இருக்குங்கள. நம்ம ஊரில் போய் பார்த்தோன்னா ரேட்டாக இருந்தால் பாருங்கள். லேப்டாப் பாருங்க, 3D லேப்டாப் நீங்கள் பார்த்தீங்களா? யார்கிட்ட 3D? அந்த பேப்பர்லேருந்து 3D வேண்டியதான். அப்படியா இது பேப்பரையா லேப்டாப்பையா? லேப்டாப் தான் அப்படியே வெட்டி எடுத்துக்க வேண்டியதா? என்ன சார் சொல்கிறீங்க? கரெக்டு தான். ஒரு பெரிய விஷயமா பேப்பர் கட் பண்ணி சோனி மொபைல் போட்டிருக்காங்க பாருங்கள் சார், பயங்கரமாக போட்டிருக்காரு சார். எடுத்துங்க வாங்க, கட் பண்ணி எடுத்து கட் பண்ணு. டேப்லாம் பாருங்கள், வெறும் 1000 ரூபாய்க்கு பாருங்கள், பயங்கரமான டேப்லாம் போட்டிருக்காங்க.